ஓம் சாந்தி 29/8/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தங்களுடைய பாதுகாப்பிற்காக விகாரங்கள் என்ற மாயையின் பிடியிலிருந்து தப்பித்து இருக்க வேண்டும். தேக அபிமானத்தில் ஒரு பொழுதும் வரக்கூடாது. கேள்வி: புண்ணிய ஆத்மா ஆவதற்காக தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த ஒரு முக்கிய அறிவுரை அளிக்கின்றார்? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் என்றால் முதலாவது ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருங்கள். நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். இரண்டாவது, ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதற்கான முக்கியமான புருஷார்த்தம் செய்து காமம் என்ற மகா எதிரியின் மீது வெற்றியடையுங்கள். புண்ணிய ஆத்மா ஆகி இந்த துக்க தாமத்தை கடந்து சுகதாமம் செல்வதற்கான நேரம் இதுவே ஆகும். ஓம் சாந்தி. தந்தைதான் தினமும் குழந்தைகளிடம் கேட்கின்றார். சிவபாபாவிற்கு குழந்தை குட்டிகள் உடையவர் என்று கூற மாட்டார்கள். ஆத்மாக்களோ அனாதியாக இருக்கவே இருக்கிறார்கள். தந்தையும் இருக்கின்றார். தந்தை அதாவது பாப் மற்றும் மூத்த சகோதரர் தாத்தா இருவரும் இச்சமயம் இருக்கும் பொழுதுதான் குழந்தைகளுக்கு பராமரிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. எத்தனை குழந்தைகளை பராமரிக்க வேண்டியுள்ளது? ஒவ்வொருவருடைய கணக்கும் வைக்க வேண்டி உள்ளது. எப்படி லௌகீக தந்தைக்கு கூட கவலை இருக்கிறதல்லவா? நம்முடைய குழந்தை கூட இந்த பிராமண குலத்தில் வந்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார். நம்முடைய குழந்தை கூட தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு செல்லட்டுமே. எங்காவது இந்த பழைய மாயையின் வாய்க்காலில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமே. எல்லையில்லாத தந்தைக்கு குழந்தைகள் பற்றிய கவலை இருக்கிறது. எத்தனை சென்டர்கள் உள்ளன? எந்த குழந்தையை எந்த சென்டருக்கு அனுப்பினால் பாதுகாப்பாக இருக்க முடியும்? தற்காலத்தில் பாதுகாப்பாக இருப்பது கூட கடினமாக உள்ளது. உலகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஸ்வர்க்கத்திலோ ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உள்ளது. இங்கு ஒருவருக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கேயாவது விகாரங்கள் என்ற மாயையின் பிடியில் சிக்கிவிடுகின்றார்கள். இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாதுகாப்பு உள்ளது. சத்தியமானவரின் தொடர்பு கூட இங்கு உள்ளது. இங்கேயேதான் துக்கதாமத்தை கடந்து சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். ஏனெனில் துக்கதாமம் என்பது என்ன, சுகதாமம் என்பது என்ன என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிய வந்துள்ளது. உண்மையில் இப்பொழுது இருப்பது துக்கதாமம் ஆகும். நாம் நிறைய பாவங்கள் செய்துள்ளோம். மேலும் அங்கு அதாவது சத்யுகத்தில் புண்ணிய ஆத்மாக்கள் தான் இருப்பார்கள். நாம் இப்பொழுது புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் 84 பிறவிகளின் சரித்திரம் பூகோளத்தை அறிந்து கொண்டு விட்டீர்கள். உலகத்தில் யாருமே 84 பிறவிகளின் சரித்திரம் பூகோளத்தை அறியாமல் உள்ளார்கள். இப்பொழுது தந்தை வந்து முழு வாழ்க்கை சரித்திரம் பற்றி புரிய வைக்கின்றார். இப்பொழுது நாம் நினைவு யாத்திரையின் மூலமாக முழுமையாக புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதில்தான் நிறைய பேர் கவனக்குறைவாக இருப்பதால் ஏமாந்து போகின்றார்கள். இச்சமயத்தில் கவனக்குறைவாக இருப்பது நன்றாக இல்லை என்று தந்தை கூறுகிறார். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அதில் கூட முக்கியமான விஷயம் கூறுகின்றார். ஒன்று, நினைவு யாத்திரையில் இருங்கள். இன்னொன்று, காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடைய வேண்டும். தந்தையை எல்லோரும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவரிடமிருந்து சாந்தி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது. இதற்கு முன்பு தேக அபிமானியாக இருந்தீர்கள். அப்பொழுது எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக ஆக்கப்படுகிறது. புதியவர்களுக்கு முதலில் ஒன்று எல்லைக்கு உட்பட்ட மற்றும் இரண்டாவது
எல்லையில்லாத தந்தையின் அறிமுகம் அளிக்க வேண்டும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ஸ்வர்க்கத்தின் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து நரகத்தின் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. குழந்தை வாலிபனாக ஆகிவிடும் பொழுது ஸ்வர்க்கத்திற்கு அதிகாரி, அதாவது உரிமை உள்ளவராக ஆகின்றார். அறிவு வந்த பிறகு மெல்ல மெல்ல மாயைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இவை எல்லாமே ராவண ராஜ்யத்தின், அதாவது விகாரி உலகத்தின் பழக்க வழக்கங்கள். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒரு கீதையில்தான் விநாசத்தின் வர்ணனை உள்ளது. வேறு எந்த சாஸ்திரத்திலும் மகாபாரத போரின் வர்ணனை இல்லை. கீதையினுடையதே இந்த புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். கீதையின் யுகம் என்றால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை. கீதை இருப்பதே தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரமாக. எனவே இது கீதையின் யுகம் ஆகும். இப்பொழுது புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. மனிதர்களும் மாற வேண்டி உள்ளது. மனிதனில் இருந்து தேவதை ஆக வேண்டும். புது உலகத்தில் அவசியம் தெய்வீக குணங்கள் உடைய மனிதர்கள் வேண்டுமல்லவா? இந்த விஷயங்களை உலகம் அறியாமல் உள்ளது. அவர்கள் கல்பத்தின் ஆயுளுக்கு நிறைய காலங்கள் கொடுத்து விட்டுள்ளார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். கிருஷ்ணரை ஒரு பொழுதும் தந்தை, ஆசிரியர் அல்லது குரு என்று கூற முடியாது. கிருஷ்ணர் ஆசிரியராக இருந்தால் எங்கிருந்து கற்றுக் கொடுத்திருப்பார்? அவரை ஞானக்கடல் என்று கூற முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் மிக பெரியவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். சேவையை விருத்தி செய்வதற்காக. சேவையை எப்படி விருத்திப்படுத்தலாம் என்பதை தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும். வேகமான பாதையில் சேவை எவ்வாறு ஆகலாம்? பிரம்மா குமாரிகளுக்காக இப்பொழுது இவ்வளவு குழப்பம் செய்கின்றார்கள். இவர்களோ உண்மையானவர்கள் என்று பின்னால் புரிந்து கொள்வார்கள். மற்றபடி உலகம் இருப்பதே பொய்யாக. எனவே உண்மையின் படகை அசைய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். புயல்களோ வருகின்றன அல்லவா? நீங்கள் கடந்து செல்லும் படகு ஆவீர்கள். நாம் இந்த மாயாவி உலகத்தை கடந்து செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லாவற்றையும் விட முதல் நம்பரில் வரும் புயல் தேக அபிமானத்துடையதாகும். அது எல்லாவற்றையும் விட தீயதாகும். அதுதான் அனைவரையுமே தூய்மையற்றதாக ஆக்கியுள்ளது. அதனால்தான் காமம் மகா எதிரியாகும் என்று தந்தை கூறுகின்றார். இது மிகவுமே பலத்த புயலை போலாகும். ஒரு சிலர் இதன் மீது வெற்றி அடைந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். இல்லற வாழ்க்கையில் சென்றுள்ளார்கள். பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். குமார் குமாரிகளுக்கோ மிகவும் சுலபமாகும். எனவே பெயர் கூட கண்ணையா, அதாவது கன்னிகைகளுடையவர் என்று பாடப்பட்டுள்ளது. இத்தனை கன்னிகைகள் அவசியம் சிவ் பாபாவினுடையவராக இருப்பார்கள். தேகதாரி கிருஷ்ணருக்கோ இத்தனை கன்னிகைகள் இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் இந்த படிப்பின் மூலம் பட்டத்து ராணியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் தூய்மை கூட முக்கியமாக இருக்க வேண்டும். நினைவின் ஷாட் சரியாக உள்ளதா என்று நம்மை நாமே பார்க்க வேண்டும். பாபாவிடம் ஒரு சிலருடைய 5 மணியின், ஒரு சிலருடைய 2-3 மணியின் ஷாட் கூட வருகிறது. ஒரு சிலரோ எழுதுவதே இல்லை. மிகவும் குறைவாக நினைவு செய்கிறார்கள். எல்லோருடைய நினைவும் ஒரே சீராக இருக்க முடியாது. இனியும் ஏராளமான குழந்தைகள் முன்னேற்றம் அடைவார்கள். நான் எந்த அளவிற்கு பதவி அடைய முடியும் என்று ஒவ்வொருவரும் தங்களது சார்ட்டை பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு குஷி இருக்கிறது? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடையவராக ஆகி இருக்கும் பொழுது நமக்கு ஏன்
எப்பொழுதும் குஷி இருக்கக்கூடாது. நாடகப்படி நீங்கள் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள். பக்தர்களுக்கு பலன் அளிப்பதற்காகவே தந்தை வந்துள்ளார். ராவண ராஜ்யத்திலோ விகாரங்கள் ஆகிக் கொண்டேதான் இருக்கும். நீங்கள் சத்தோ பிரதான உலகத்திற்கு செல்வதற்காக புருஷார்த்தம் செய்கின்றீர்கள். யார் முழுமையாக புருஷார்த்தம் செய்வதில்லையோ அவர்கள் சத்தோவில் வருவார்கள். எல்லோருமே இவ்வாறு ஞானம் எடுப்பார்களா என்ன? பாபாவின் செய்தியை அவசியம் கேட்பார்கள். பிறகு எங்கு இருந்தாலும் சரி, எனவே ஒவ்வொரு மூலைக்கும் செல்ல வேண்டும். வெளிநாடுகளில் கூட மிஷன், அதாவது சேவை செய்யும் குழு செல்ல வேண்டும். எப்படி பௌத்தியர்களின், கிறிஸ்தவர்களின் மிஷன் இங்கு உள்ளது அல்லவா? மற்ற தர்மத்தினரை தங்களுடைய தர்மத்தில் கொண்டு வருவதற்கான மிஷன் இருக்கிறது. நாங்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். இப்பொழுது இந்த தர்மத்தினராக ஆகிவிட்டுள்ளீர்கள். உங்களிடம் பெரும்பாலும் இந்த தர்மத்தினர்தான் வருவார்கள். சிவனுடைய, தேவதைகளுடைய பூஜாரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வருவார்கள். எப்படி பாபா ராஜாக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று கூறினார். அவர்கள் பெரும்பாலும் தேவதைகளின் பூஜாரிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய வீடுகளில் கோவில்கள் இருக்கும். அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நாங்கள் தந்தையுடன் கூட தூர தேசத்திலிருந்து வந்துள்ளோம் என்று நீங்கள் உணர்ந்திருங்கள். தந்தை வந்திருப்பதே புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்ய. நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் ஸ்தாபனை செய்கின்றார்களோ அவர்கள் பாலனையும் செய்வார்கள். நாம் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக, முழு உலகத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குவதற்காக சிவபாபாவுடன் கூட வந்துள்ளோம் என்ற போதை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். இந்த தேசத்தில் என்னவெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியம் ஏற்படுகிறது. பூஜை எப்படி செய்கின்றார்கள்? நவராத்திரியில் தேவிகளுக்கு பூஜை ஆகிறதல்லவா? இரவு உள்ளது என்றால் பகல் கூட இருக்கிறது. என்ன ஒரு குதூகலத்தை பார்த்தேன் என்று உங்களுடைய ஒரு பாடல் கூட உள்ளதல்லவா? மண்ணில் பொம்மை செய்து அலங்கரித்து அதற்கு பூஜை செய்கின்றார்கள். பிறகு அதன் மீது எவ்வளவு மனம் ஈடுபட்டு விடுகிறது என்றால் அதை மூழ்கடிக்க செல்லும் பொழுது அழ முற்படுகிறார்கள். மனிதர்கள் இறக்கும் பொழுது பாடையையும் எடுத்து செல்கின்றார்கள். ஹரி ஹரி என்று சொல்லுங்கள், ஹரி ஹரி என்று சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே மூழ்கடித்து விடுகிறார்கள். போகின்றவர்களோ நிறைய பேர் ஆவார்கள் அல்லவா? நதியோ எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த யமுனை கரையோரம் இருந்தது. அங்கு நாடகம், விளையாட்டுகள், லீலைகள் ஆகியவை நிகழ்த்துவார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அங்கோ பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கும். நீங்கள்தான் போய் அமைக்க வேண்டி இருக்கும். யாராவது பெரிய தேர்வில் தேர்ச்சி பெறும் பொழுது, நாங்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு இது செய்வோம், வீடு கட்டுவோம் என்பது அவர்கள் புத்தியில் ஓடும். குழந்தைகளாகிய நீங்கள் கூட சிந்தனை செய்ய வேண்டும். நாம் தேவதை ஆகிறோம். நாம் இப்பொழுது நமது வீட்டிற்கு செல்கின்றோம். அங்குதான் பிறவிகள் எடுத்திருந்தோம். ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு மூலவத்தனம் ஆகும். எவ்வளவு குஷியாகிறது! மனிதர்கள் இவ்வளவு பக்தி செய்வதே முக்திக்காக. ஆனால் நாடகத்தில் பாகம் எப்படி இருக்கிறது என்றால் யாருக்குமே திரும்பி செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதே இல்லை. அவர்கள் அரை கல்பம் அவசியம் பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நம்முடைய 84 பிறவிகள் இப்பொழுது முடிவடைகிறது. இப்பொழுது திரும்ப செல்ல வேண்டும். அதற்கு பிறகு ராஜ்தானியில் வருவோம். அவ்வளவே. வீடு மற்றும் ராஜ்தானி நினைவில் உள்ளது. இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதும் ஒரு சிலருக்கு தங்கள் தொழிற்சாலை ஆகியவை நினைவில் இருக்கிறது. எப்படி பாருங்கள், பிர்லா இருக்கின்றார். அவருக்கு எவ்வளவு தொழிற்சாலைகள் ஆகியவை உள்ளன. நாள் முழுவதும் அவருக்கு சிந்தனை இருக்கக்கூடும். அவரிடம் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறினால்
அவருக்கு எவ்வளவு சிக்கல் ஏற்படும். அடிக்கடி தொழில் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் விட தாய்மார்களுக்கு சுலபம். அவர்களை விட கன்னிகைகளுக்கு இன்னுமே சுலபம். உயிருடன் இருந்து கொண்டே இறக்க வேண்டும். முழு உலகத்தை மறந்துவிட வேண்டும். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஷிவபாபாவுடையவராக ஆகிறீர்கள். இதற்கு உயிருடன் இருந்தே இறப்பது என்று கூறப்படுகிறது. தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஷிவபாபாவுடையவராக ஆகிவிட வேண்டும். ஷிவபாபாவையோ நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் பாவங்களின் சுமை தலை மீது நிறைய உள்ளது. நாம் உயிருடன் இருந்தே ஷிவபாபாவுடையவராக ஆகிவிட வேண்டும் என்ற மனமோ எல்லோருக்கும் இருக்கிறது. ஷரீர உணர்வு இல்லாதிருக்க வேண்டும். நாம் அஷரீரியாக வந்தோம், பிறகு அஷரீரி ஆகி போக வேண்டும். தந்தை உடையவராக ஆகியுள்ளோம் என்றால் தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவில் இருக்கக்கூடாது. இதுபோல சீக்கிரமாக ஆகிவிட்டால் பின் யுத்தமும் சீக்கிரம் ஏற்பட்டுவிடும். பாபா எவ்வளவு புரிய வைக்கின்றார். நாமோ ஷிவபாபா உடையவராக ஆவோம் அல்லவா? நாம் அங்கு இருப்பவர்கள் ஆவோம். இங்கோ எவ்வளவு துக்கம் இருக்கிறது. இப்பொழுது இது கடைசி பிறவியாகும். நீங்கள் சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது வேறு யாருமே இருக்கவில்லை என்று தந்தை கூறியுள்ளார். நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தீர்கள். இப்பொழுது சோழி போல பைசா இருக்கிறதுதான். ஆனால் இதுவோ ஒன்றுமே இல்லை, சோழிகளாகும். இவை எல்லாமே அற்ப காலத்தின் சுகத்திற்காக உள்ளது. கடந்த காலத்தில் தானம் புண்ணியம் செய்தீர்கள் என்றால் பைசா கூட நிறைய கிடைக்கிறது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். பிறகு தானம் செய்கிறார்கள். ஆனால் இது ஒரு பிறவியின் விஷயம் ஆகும். இங்கோ பல பிறவிகளுக்கு செல்வந்தர் ஆகிறீர்கள். எவ்வளவு ஆசைகளோ அவ்வளவு பெரிய துக்கம் அடைய வேண்டும். யாரிடம் நிறைய செல்வம் இருக்கிறதோ அவர்கள் பின்னால் அதில் மிகவுமே சிக்கி இருக்கிறார்கள். ஒரு பொழுதும் அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. சாதாரண ஏழைகள்தான் சமர்ப்பணம் ஆகிறார்கள். செல்வந்தர்கள் ஒரு பொழுதும் ஆக மாட்டார்கள். அவர்கள் சம்பாதிப்பதே புத்திரர்கள் பேரன்களுக்காக, தங்களது குலம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. சுயம் அவர்கள் அந்த வீட்டில் வரப்போகிறவர்கள் இல்லை. நல்ல கர்மம் செய்திருந்த புத்திரர்கள் பேரன்கள் வருவார்கள். எப்படி நிறைய தானம் யார் செய்கின்றார்களோ அவர்கள் ராஜா ஆகின்றார்கள். ஆனால் எவர் ஹெல்தி என்றும் ஆரோக்கியமானவர்களாகவோ ஒன்றும் இல்லை. ஆட்சி புரிந்தார்கள் என்றால் என்ன ஆகியது? அழியாத சுகம் ஒன்றும் இல்லையே. இங்கு ஒவ்வொரு அடியிலும் அநேக விதமான துக்கங்கள் ஏற்படுகிறது. அங்கு இந்த எல்லா துக்கமும் விலகி போய் விடுகிறது. எங்களது துக்கத்தை நீக்குங்கள் என்று தந்தையை அழைக்கிறார்கள். எல்லா துக்கங்களும் நீங்க போகிறது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையை நினைவு மட்டும் செய்து கொண்டே இருங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. தந்தை முழு உலகத்தின் துக்கத்தை நீக்கிவிடுகின்றார். இச்சமயத்திலோ மிருகங்கள் ஆகியவை கூட எவ்வளவு துக்கமுற்று இருக்கின்றன. இது இருப்பதே துக்கதாமமாகும். துக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே போகின்றார்கள். இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளோம். அவர்கள் எல்லோரும் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். பாபா நம்மை புருஷோத்தமராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். இது நினைவில் இருந்தால் கூட குஷி இருக்கும். பகவான் கற்பிக்கின்றார், உலகில் அதிபதியாக ஆக்குகின்றார். இதையாவது நினைவு செய்யுங்கள். அவருடைய குழந்தைகள் படிப்பின் மூலம் பகவான் பகவதி ஆக வேண்டும் அல்லவா? பகவானோ சுகமளிப்பவர் ஆவார். பிறகு துக்கம் எப்படி கிடைக்கிறது? அதுவும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார்.
பகவானுடைய குழந்தைகள் பின் துக்கத்தில் ஏன் இருக்கின்றார்கள்? பகவான் துக்க ஹர்த்தா சுக்க கர்த்தா, அதாவது துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் ஆவார். எனவே அவசியம் துக்கத்தின் பொழுது வருகிறார். ஆதலால்தான் பாடுகிறார்கள், தந்தை நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் புருஷார்த்தம், அதாவது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் சந்தேகம் ஏற்பட முடியுமா என்ன? நாம் வீக்கே ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், பொய் பேசுவோமா என்ன? யாருக்குமே இந்த சந்தேகம் வந்தது என்றால் இதுவோ படிப்பு ஆகும் என்பதை புரிய வைக்க வேண்டும். விநாசம் எதிரிலேயே உள்ளது. நாம் சங்கமயுகத்தினர், பிராமணர் குடுமி, அதாவது உயர்ந்தவர்கள் ஆவோம். பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் அவசியம் பிராமணர்கள் கூட இருக்க வேண்டும். உங்களுக்கு கூட புரிய வைத்துள்ளார். அதனால் தானே நிச்சயம் செய்துள்ளீர்கள். மற்றபடி முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரையாகும். இதில்தான் தடைகள் ஏற்படுகிறது. உங்களது சார்ட்டை பார்த்து கொண்டே இருங்கள். எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறோம், எந்த அளவிற்கு குஷியின் பாதரசம் ஏறுகிறது. நமது தோட்டத்திற்கு எஜமானன் தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்கும் ஷிவபாபாவின் கை கிடைத்துள்ளது. நாங்கள் ஷிவபாபாவுடன் பிரம்மா மூலம் கை குலுக்குகின்றோம் என்ற உள்ளூர குஷி இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: தங்களது வீடு மற்றும் ராஜதானியை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய பிரயாணம் முடிந்துவிட்டது. நாம் நமது வீடு செல்கின்றோம். பிறகு ராஜதானியில் வருவோம் என்பது எப்பொழுதும் நினைவிருக்கட்டும். இரண்டாவது, நாம் சிவபாபாவுடன் பிரம்மா மூலம் கை குலுக்குகின்றோம், அதாவது இணைந்திருக்கின்றோம். அந்த தோட்டத்திற்கு எஜமானன் நம்மை பத்தீத்தமான, அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் இந்த படிப்பினால் ஸ்வர்க்கத்தின் பட்டத்து ராணி ஆகின்றோம். அதே உள்ளூர குஷியில் இருக்க வேண்டும். வரதானம்: 3 விதமான வெற்றி மெடல் அடையக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக. 3 விதமான வெற்றி மெடல் அடையக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: வெற்றி மாலையில் நம்பர் அடைவதற்கு முதல் சுயத்தின் மீது வெற்றி, பிறகு அனைவரின் மீது வெற்றி, பிறகு இயற்கையின் மீது வெற்றி அடையுங்கள். எப்போது இந்த 3 விதமான வெற்றி மெடல் அடைவீர்களோ அப்போது வெற்றி மாலையின் மணி ஆக முடியும். சுயத்தின் மீது வெற்றி அடைவது என்றால் தனது வீண் உணர்வுகள், சுபாவங்களை சிரேஷ்ட உணர்வுகள், சுபபாவனையின் மூலம் மாற்ற வேண்டும். யார் இவ்வாறு சுயத்தின் மீது வெற்றி அடைகின்றார்களோ அவர்களே மற்றவர்களின் மீது வெற்றியை பிராப்தியாக அடைகிறார்கள். இயற்கை மீது வெற்றியடைவது என்றால் வாயு மண்டலம், அதிர்வலைகள் மற்றும் ஸ்தூல இயற்கையின் பிரச்சனைகளின் மீது வெற்றி அடைவதாகும். ஸ்லோகன்: தனது கர்மேந்திரியங்களின் மீது முழு ராஜ்யம் செய்பவர்கள்தான் உண்மையான ராஜயோகிகள் ஆவர். தனது கர்மேந்திரியங்கள் மீது முழு ராஜ்யம் செய்பவர்கள்தான் உண்மையான ராஜயோகிகள் ஆவர். அவ்யக்த இஷாரே: சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவியாக ஆகுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் கூடவே உண்மையான ஆன்மீக அன்பு கிடைத்திருக்கிறது. அந்த ஆன்மீக அன்புதான் பிரபுவினுடையவர்களாக ஆக்கியிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இரட்டை அன்பு கிடைத்திருக்கிறது. ஒன்று தந்தையின் அன்பு, மற்றொன்று தெய்வீக குடும்பத்தின் அன்பு. எனவே அன்பின் அனுபவம்
விட்டில் பூச்சியாக ஆக்கிவிட்டது. அன்புதான் காந்தம் போன்று வேலை செய்கின்றது. பிறகு கேட்பதற்கும் இறப்பதற்கும் தயாராகி விடுகிறீர்கள். சங்கமத்தில் யார் உண்மையான அன்பில் உயிருடன் இருந்து இறந்து விடுகிறார்களோ அவர்களே சொர்க்கத்திற்கு செல்வார்கள். ஓம் சாந்தி.